எப்பொழுது சத்தியத்துக்கு புறம்பாய் வாழ்கிறாயோ அப்பொழுதே உனக்குள்ள பாதுகாவல் எடுபட்டு போய்விட்டது என்பதை மறந்துவிடக்கூடாது. தேவனுடைய சத்தியத்தை கை கொண்டு நீ வாழ நீ தீர்மானிக்கும் போது தேவன் நம்முடைய தூதர்களை உனக்கு அவர் அனுப்புகிறார். கை கொண்டு வாழ்வதற்கு உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுத்தீர்கள் என்றால் சத்துருவானவன் உங்க வீட்டு எல்கை பக்கம் வரவே மாட்டான். தேவனுடைய வார்த்தை உன்னை தொடும் என்றால், தேவனுடைய வார்த்தை உன்னை எச்சரிக்கும் என்றால் அதே நேரம் முழங்கால் படியிடு. மகா பரிசுத்தம் மிகுந்த கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட சபையாக கூடி நாங்கள் ஆராதிக்க முடியாத இக்கட்டான சூழ்நிலைக்காக நேராக தள்ளப்பட்டிருக்கிறோம். 2 மாதங்கள் தேவனை கூடி ஆராதிக்க முடியவில்லை. கர்த்தாவே, இந்த நேரத்திலும் ஆலயத்தில் வர முடியாத வீடுகள் இருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் பாடுகிற பாடல் ஆராதனைகளில் கர்த்தர் மகிமைப்படுவீராக. எங்களோடு கூட சேர்ந்து ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவனை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா, தொடர்ந்து நம்முடைய தேவன் பொறுப்படும் பெரிய காட்ட செய்யும். எங்களுடைய வார்த்தைகளையும் கர்த்தர் எங்களுக்கு தாரும். தொடர்ந்து பரிசுத்தாவியோட ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே. எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். இந்த பாடலை பாடுவோம். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமோ ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரை நேசிக்கிறேன். அவர் நாமோ ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரை நேசிக்கிறேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்னனாக இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா,
இம்மட்டும் கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆமென். இந்த நாள்களிலே தேவன் நம்மோடு கூட இருந்தார். பிரைஸ் தி லார்ட். Glory to Jesus. எவ்வளவோ தேவைகள் பிரச்சனைகள் மத்தியிலே தேவன் நம்மை பாதுகாத்து நடத்தி வந்தார். ஆமென். மனபாரங்கள் நேரத்தில், மன வேதனைகள் நேரத்தில், மன உருகி நாம் ஜெபிக்கிற நேரத்தில் நம்முடைய ஆண்டவர் நமக்கு நல்லவராக இருந்தார். பிரைஸ் தி லார்ட். வியாதி நேரத்தில் மருத்துவராக, துக்க வேளைகள் நமக்கு ஆறுதலாக, கொடுமைகளில் நிழலாக நமக்கு இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்மை ஒருபோதும் கைவிடாதவர், அவர் ஒருபோதும் விலகாதவர், அவர் ஒருபோதும் மறவாதவர், உண்மை உள்ளவராக வாக்குமானார். ஹல்லேலூயா. அப்படி சொல்லும்போது நாம் இழந்து கர்த்தருடைய சமூகம் உணர்ந்து இம்மட்டும் என்னை நடத்தினீர் என்றால் அந்த பாடல் நாம் உணர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்தார். ஆமென். ஹல்லேலூயா. உள்ளது நாளும் இம்மட்டும் என்னை நடத்தினீர், இம்மட்டும் என்னை தாங்கினீர்,
என்னை நடத்தி
எத்தனை பேர் நினைக்காத பெரிய வாக்கியம், பெரிய சாக்கியத்தை தேவனுக்கு தந்திருக்கிறதற்காக மட்டுமாக செய்ததை தொடர்ந்து விடவில்லை. என்னுடைய ஆவியம் ஒப்பு கொடுக்கிறோம். சத்தத்தை கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்திலும் சற்று நேர தியானத்திற்காக எபேசியருக்கு நிருபம் 6வது அதிகாரம் பேசலாம். அதனுடைய 13 முதல் 18 வரை உள்ள வசனத்தை சத்தத்தை வைத்து வாசிப்போமாக. தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும்
சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும் படிக்கு தேவனுடைய சர்வாத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாகியும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாகியும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்கு ஆயத்தை என்னும் பாதரட்சை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொன்னாங்கண்ணையும் அக்னி அஸ்திரங்களெல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்கும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய போராயுதம் பேசுகிறார் என்றுள்ள ஒரு ஹெட்டிங்கில் இதற்குள் இருக்கிற 7 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், ஆயத்தம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடயம், இரட்சணியம் என்னும் தலைச்சீரா, தேவனுடைய வசனமாகிய ஆவியின் பட்டயம், அடுத்தது ஆவியிலே ஜெபம். 7 காரியங்கள். அதாவது இவைகள் தான் ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளாய நமக்குரிய போர் ஆயுதங்கள். பேசுகிறான். அல்லேலூயா. அதை குறித்து இன்று நான் உங்களோடு பேசுகிறேன். இன்று பேச முடிந்ததை இன்று பேசுவேன். குறிப்பிட்ட நேரம் தொடர் செய்தியாக நாளைக்கும் பேசுவேன். பேசுகிறான். அல்லேலூயா. காரணம், இது இந்த 7 ஆயுதங்கள், இந்த உபகரணங்களை குறித்து பாதியில் பேசிவிட முடியாது. பேசுகிறேன். அதை தொடர்ந்து முடிக்க வேண்டும். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். பேசுகிறார். இந்த நாட்களில் கடைசி காலமாக இருக்கிறபடியினால் ஆமென், பல நிலையிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக சத்துருவானவன் செயல்பட்டு கொண்டு தான் இருப்பான். இந்த நாட்களில் ஆராதனை இல்லாத இந்த காலகட்டத்தில் மிக மிக அதிகமாய் சத்துருவானவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக போராடி கொண்டு தான் இருப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் இந்த நாட்களில் நமக்கு அதற்குரிய ஒரு போராயுதம் தரித்தவர்களாக, காரணம் என்னவென்றால் நமக்கு எதிரி என்றால் மனிதன் கிடையாது. வாசிப்போம் அதனுடைய 11-12 வசனத்தை வாசிப்போம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ நமக்கு யாரோடு போராட்டம் என்பது முதல்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். வேதம் சொல்லுகிற மாமிசத்தோடு இரத்தத்தோடும் அல்ல. அப்படி என்றால் மாமிச சரீரம் உடைய மனிதனோடு அல்ல என்று அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. மாமிச சரீரம் உடைய மனிதனோடு அல்ல. அப்போ மாமிச சரீரம் உடைய மனிதனோடு உள்ள யுத்தம் இன்று உலக நாடுகள் ஒருவருக்கொரு செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவ மக்களாகிய நமக்குரிய யுத்தம் என்பது மாமிச, வேதம் சொல்லுகிறது பிசாசின் தந்திரமான செயல்கள் அங்கு வெளிப்படுகிறது. பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். அப்போ பிசாசானவன் அவன் எதிர்க்கிற, நம்மளோடு ஃபைட் பண்ணுகிற அந்த காரியங்களை எதிர்த்து நாம் வின் பண்ணுவது, ஜெயம் பெற்றுக் கொள்வதற்கு பைசலாட் வேதம் சொல்லு நம்முடைய தேவனுடைய என்ன தரித்துக் கொள்ளணுமா? சர்வாயுத வர்க்கம். அப்ப ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளாய் நமக்கு பிரைசலாட் அல்லேலூயா இந்த நாட்களை கர்த்தர் பல ஆயுதங்களை ஆவியானவர் வேதத்தில் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். ஆமென். எப்படி ஒரு நாட்டுக்கு நாடு யுத்தம் பண்ணும்போது தரைப்படை பைசலாட், விமானப்படை, கடற்படை என்று அதிலும் பல நிலைகளில் பீரங்கிகள், பல அணுக்குண்டுகள், பல ராக்கெட்டு இது தாக்குதல் என்னென்னமோ செஞ்சு இருக்கு பைசலான். அல்லேலூயா. அந்த தாக்குதல் ஒரு நாட்டுக்கு நேராக தொடுக்கும் போது அவர்கள் தாக்குவதை தடுக்கவும் எதிர்த்தாக்குதல் கொடுத்து ஜெயிக்கவும் படைபலம் தேவைப்படுகிறது. ஆமென். அப்படி நாட்டுக்கு நாடு யுத்தம் செய்யும் போது படைபலம் தேவைப்படுகிறது போல அல்லேலூயா நமக்கு ஒரு கூட்டத்தோடு யுத்தம் இருக்கிறது. அதுதான் சாத்தானும் அவனுடைய சேனைகளோடு. ஆமென். அப்ப இது சரீர பிரகாரமான ஒரு யுத்தம் அல்ல. ஆமென். இது ஆவிக்குரிய பிரகாரமான யுத்தம். ஆமென்.
என்ற சத்துருடைய ஒரே ஒரு திட்டம் என்னவென்றால் நாம் தேவனோட ஐக்கியப்படக்கூடாது, நாம் தேவ ராஜ்யத்துக்கு போய்விடக்கூடாது, இந்த பூமியில கிறிஸ்துவை வெளிப்படுத்தி ஒரு சாட்சியின் வாழ்க்கை வாழக்கூடாது, பரிசுத்தமாய் வாழக்கூடாது. இந்த பூமியிலேயே நம்ம வாழ்க்கையை முடிச்சிட்டு நரகத்துக்கு அவன் போற இடத்துக்கு நம்மளை கொண்டு போன என்பது நிலையில் அவன் திட்டம் போட்டு செயல்படுவான். அல்லேலூயா. அதோட இதுல அதான் பிசாசின் தந்திரங்களோடு அல்லேலூயா எதிர்த்து நிற்க நமக்கு என்ன வேணுமா? திராணி. ஆமென். அதுக்குரிய வலு வேணும், அதுக்குரிய திறமை வேணும் என்று சொல்லப்பட்டு ஹல்லேலூயா. அதற்காக தான் தேவனுடைய என்ன தரித்துக் கொள்ளுங்க? சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்க சொல்லப்பட்டிருக்கிறது. சர்வாயுத வர்க்கத்தில் சொல்லப்பட்டு ஒன்று என்னது? முதலாவதாய் பார்க்கும்போது நான் சொன்ன சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், ஆயத்தம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடு, இரட்சணியம் என்னும் தலைச்சீரா, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டையும், கடைசியில் ஆவியிலே ஜெபம். பிரைஸ் அல்லேலூயா. அப்ப இதில் சத்தியம் என்னும் கச்சை அது என்ன என்பதை குறித்து நாம் இப்பொழுது பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு கொடுத்திருக்கிற விளக்கங்கள் என்னவென்றால், ஒரு யுத்த வீரனை பார்க்கிறான். ரோமா பட்டாளத்தில் இருக்கிற ஒரு யுத்த வீரனை முதலாவது பார்க்கிறான். அல்லேலூயா. ரோம சேனை பட்டாளத்தில் இருக்கிறதான யுத்த வீரனைக்கு என்னென்ன அவனுடைய சரீரத்தில் கவசங்கள் இருக்கிறது. அவன் தன்னை காக்கவும் எதிரியை ஜெயிக்கவும் சரீர பிரகாரமாக அவனுடைய வஸ்திரங்கள், அவனிடத்தில் இருக்கிற ஆயுதங்களை எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார் பவுல். அதை பார்த்து பிரைஸ் தி லார்ட் ஆவியானோட உதவியோடு கூட தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய நிலையில் உள்ளதான பாதுகாவலுக்குரியதான போராயுதத்தை இங்கு வேதத்தில் சொல்லப்பட்டது. அதில் ஒன்று முதலாவது சத்தியம் என்னும் கச்சை. கச்சை என்பது இடுப்பில் கட்டுவது. பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா. அரை கச்சை. இப்போ போர் யுத்த வீரர்களை பார்க்கும்போது இடுப்பில் கட்டப்பட்டிருக்கிற கச்சை ஆகிய அந்த பெல்ட் என்று நாம் சொல்லுகிறோம், அகலமாக இருக்கும். ரொம்ப உறுதியானதாக இருக்கும். அல்லேலூயா. அந்த அவன் உடுத்தி இருக்கிற யுத்த வீரனுக்குரிய எல்லா வஸ்திரங்களையும் அது என்ன செய்கிறது? காக்கிறது. அல்லேலூயா. வஸ்திரம் மிக முக்கியம். ஆமென். ஒருவன் ஓடுகிறான் என்றால் வஸ்திரம் அவனுக்கு தடையா இருக்கக்கூடாது. வேஷ்டி கட்டுறான், லுங்கி கட்டி இருக்குன்னா ஓட முடியாது. உடனே தூக்கி என்ன செய்யணும்? மடிச்சு கட்டிட்டு ஓடுறான். பேண்ட் போட நல்லா ஓடிடும். பைசலாட் வேஷ்டி கட்டிட்டு ஒரு ஆள் ஓடி கிரன்னு கிழிஞ்சு போச்சு வேஷ்டி. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை நடக்கும். அப்போ வஸ்திரம் ரொம்ப முக்கியம். வஸ்திரம் ஓட்டத்திற்கு தடையா இருக்கக்கூடாது. பைசலாடு வஸ்திரம் நஷ்டப்படவும் செய்யக்கூடாது. வஸ்திரத்தோடு கூட எல்லா விதமான கவசங்களும் இருக்கிறது. இவள் எல்லாவற்றுக்கும் ஒரு பாதுகாவல் தான் பெல்ட். ஆமென். சத்தியம் என்னும் கச்சை. ஆமென். அவன் அந்த சத்தியம் என்னும் கச்சை எதற்கு உதவுகிறது என்றால், முதலாவது அவனுடைய வஸ்திரத்திற்கு பாதுகாவல், இரண்டாவது அவன் நிமிர்ந்து நிற்பதற்கு கச்சை உதவுகிறது, மூன்றாவதாக வேகமாய் ஓடுவதற்கு உதவுகிறது. பைசலாட் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில பைசலாட் பரிசுத்தம் என்னும் வஸ்திரம், பரிசுத்த அலங்கார வஸ்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அது சத்தியத்தால் மட்டுமே தான் பாதுகாக்கப்படும். ஒரு தேவனுடைய பிள்ளை சத்தியத்தின்படி கர்த்தர் நமக்கு போதிக்கிற சத்தியத்தை கை கொண்டு வாழ்வதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கும் போது ஹல்லேலூயா அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறதான ரட்சிப்பின் வஸ்திரம், பரிசுத்த அலங்கார வஸ்திரம், இவைகள் ஒன்றும் அழுக்காகாதபடி கரைபடியாதபடி பாதுகாக்க முடியும். ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில் சத்தியத்தின்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தான் தேவனாய கர்த்தர் அவர் எதிர்பார்க்கிறார். மாயமானமான ஒரு வாழ்க்கை, மாயமான வாழ்க்கையினால் உள்ள கரைபடிந்த வஸ்திரத்தை கர்த்தர் வெறுக்கிறார். ஆமென். சத்தியத்தின்படி வாழாவிட்டால் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. ஆமென். எப்படி இடைக்கச்சை ஒருவனுக்கு ஓடவும் வஸ்திரத்துக்கு பாதுகாவலும் நிமிர்ந்து நிற்கவும் எல்லாவற்றும் உதவுகிறதோ, அதுபோல வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு சத்தியம் நமக்கு உதவுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. வேற சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
இந்த நாட்களில் கிறிஸ்தவம் என்றுள்ள ஒரு போர்வையில் வாழ்கிற ஒரு பெருங்கூட்டம் உண்டு. ஆமென், அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆட்டு தோலை போர்த்தின ஓநாய்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளித்தோடு அதாவது பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை என்ன செய்தது, மறுதலித்த கூட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும் என்றால் கர்த்தர் உனக்கு போதிக்கிற சத்தியத்தை கைக்கொண்டு அதன்படி வாழ வேண்டிய மிகவும் அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை சாட்சியாய் வாழ்வதே சத்தியத்தை கைக்கொள்வதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொன்னார், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி ஜீவிக்கிறவன் வாழ்கிறவன் எவனோ அவன் கற்பாறையின் மேல் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவார் சொல்லப்பட்டு. ஹல்லேலூயா. அந்த வீட்டின் மேல் பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து பெரு காற்றடித்தாலும் ஹல்லேலூயா அந்த வீடு எப்படி விழாமல் நிற்கிறதோ அதுபோல சத்தியத்தை கைக்கொண்டு அதன்படி வாழ்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எதிராய் எந்த போராட்டம் வந்தாலும் எந்த சோதனை வந்தாலும் சத்துரு எந்த நிலையில் உள்ள சதி திட்டத்தை தீட்டினாலும் அந்த தேவனுடைய பிள்ளை அசைக்க முடியாது. காரணம் என்ன? அவன் சத்தியத்தின்படி வாழ்கிறான். ஹல்லேலூயா. சத்தியத்தின்படி வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து சத்துருவாயை சாத்தான் நடுங்குவான். சத்தியத்தை விட்டு திருப்பத முயற்சி பண்ணுவான். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதாவது பாலாக் பார்க்கும்போது பிரைஸ் தி லார்ட் அவர்களை சபிப்பதற்காக கூட்டி கொண்டு வருகிறான். யாரை கூட்டு வரான்? பிலேயாமை கூட்டு வரான். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பாருங்கள் அதாக்கும். ஆனால் அவன் சொல்லுகிறான், இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். தேவனுடைய பிரமாணத்தை பெற்றவர்கள், இவளை சபிக்க முடியாது, இவளை ஆசீர்வாதத்துக்குரியவர்கள் என்று சொல்லுகிறான். ஆனால் கடைசியில் பாருங்க, அவருடைய வாழ்க்கை வெற்றிகரமாக கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இதே பிலேயாம் தீர்க்கதரிசி பாலாக்கிடத்தில் ரகசியமாக ஒன்று காதுல ஊதி விடுறான். இவர்கள் தோற்கடிக்கப்பட்ட ஒரே ஒரு இடம் என்னவென்றால் பாவம் செய்ய தூண்டு. அதாக்க அப்போ புறஜாதி அந்நிய ஸ்திரீகளோடு, அதாவது பாலாக்கினுடைய சேனையில் உள்ள அவருடைய ஆட்களை அங்கு அனுப்பி வேசித்தனத்திற்கும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடுவதற்கும் அவர்கள் என்ன செய்தார்? தவறான ஆலோசனை கொடுத்து அதை செய்வதற்கு தூண்டப்பட்டார்கள். அப்பாவத்தில் விழுந்த போதுதான் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீ கேட்கிற சத்தியத்தை கை கொண்டு வாழ்கிற வரையிலையும் சத்துரு உன்னை தொட முடியாது. யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி கர்த்தருடைய வேலி உண்டாக காரணம் என்னவென்றால், யோபு வேதம் சொல்லுகிறது 1ஆம் வசனத்துல 1:1 தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து, பாரு அங்க சொல்ல, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான் சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அப்போ அவன் தேவனுடைய வழிகளில் அவன் வாழ்ந்தான். ஆமென். கர்த்தர் அவனுக்கு விதித்த வழி, தேவன் அவனுக்கு சொன்ன வழி, தேவன் விரும்புகிற ஒரு வழியில் அவன் வாழ்ந்தபடியினால் ஹல்லேலூயா சத்துருவாகிய சாத்தான் அவன் மேல் கைபோட முடியல. நம்ம எவ்வளவு சத்தியத்தை கை கொண்டு அதன்படி வாழ நம்மை ஒப்பு கொடுக்கிறோமோ அவ்வளவு உன்னை சுத்தியும் உன் குடும்பத்தை சுத்தியும் உன் பிள்ளைகளை சுத்தியும் உனக்கு உண்டான எல்லாவற்றை சுத்தியும் தேவனுடைய பாதுகாவல் பலப்படுத்தப்படும். எப்பொழுது சத்தியத்துக்கு புறம்பாய் வாழ்கிறாயோ, தேவனுக்கு பிரியமில்ல வழியில் நீ வாழ ஆரம்பிக்கிறாயோ, அப்பொழுதே உனக்குள்ள பாதுகாவல் எடுபட்டு போய்விட்டது என்பதை மறந்து விடக்கூடாது. தேவ மக்களாகிய நமக்குரிய பாதுகாவலே நீ வாழ்கிற சத்தியத்தில் தான் இருக்கு. குடும்பத்துக்கு பிரச்சனை, இழப்புகள், வேறு பலதரப்பட்டதான காரியங்கள், மற்றவர்கள் பரிகாசிக்கிற அளவுள்ள சம்பவங்கள் சில குடும்பங்கள் ஏற்படுகிறது என்றால் எங்கேயோ பாதுகாவல் நஷ்டப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு வாதி உன் கூடாரத்தை அணுகாது, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அப்போ தேவனுடைய வார்த்தையை கை கொண்டுதான் வாழும்போது ஆமென் தேவன் உனக்கு துணையாக நிற்கிறார். தேவனுடைய சத்தியத்தை கை கொண்டு நீ வாழ நீ தீர்மானிக்கும் போது தேவன் நம்முடைய தூதர்களை உனக்கு அவர் அனுப்புகிறார். அல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை கர்த்தருடைய பிள்ளை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடி இரண்டாவது என்னது? நீதி என்னும் மார்க்கவசம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அடுத்தபடியாக உள்ளதான ஆயுதம், போராயுதம், சர்வாயுத வர்க்கம். முதல்ல உள்ளது சத்தியம் என்னும் கச்சை. நான் உங்களுக்கு சொன்னேன், நமக்கு தேவன் பலதரப்பட்டதான வஸ்திரங்கள், ரட்சிப்பின் வஸ்திரம், பரிசுத்த அலங்கார வஸ்திரம், நீதி சால்வை, இப்படி எல்லாம் அநேகத்தை கொடுத்திருக்கிற எல்லாவற்றையும் சரியா பாதுகாக்கிறதே கச்சைதான். ஆமென். அதற்குள் அடங்கி நிற்கிறது. ஆமென். அப்ப சத்தியத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை என்றால் நமக்கு முழுவதும் பாதுகாவல் கொடுப்பதாகாது. பைசலாட். அப்ப தேவனுடைய பிள்ளை அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். கேட்கிற சத்தியங்கள், வசனத்தை நேரடியாக கேட்கிறீர்களோ, அதாவது யூடியூப் மூலம் கேட்கிறீர்களோ, கேட்கிறதை நிறுத்தி கேட்டு அதை புரிந்து அதன்படி வாழ உடனே உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. எச்சரிப்பு வருகிறது, கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார் என்றால் அலட்சியம் நினைக்க கூடாது. தேவனுடைய பிள்ளைகள், அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த யூடியூபில் உள்ள செய்தி கேட்கிறவர்கள் ஜெபம் பண்றோம் ஒவ்வொரு நாளும். அல்லேலூயா. அதாவது அந்த வசனத்துக்கு முன்பதாக நீங்க அமர்ந்திருங்கள். கழிநாள்ல பெங்களூர்ல ஒரு ஃபேமிலி, நம்ம சபையில் உள்ள விசுவாசி அல்ல, வேற சபையில் உள்ள விசுவாசி, ஒரு ஃபேமிலியாக இருந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த செய்தி சண்டே வொர்ஷிப், பிரைஸ் தி லார்ட், அந்த பாடல் ஆராதனை தேவ செய்தியை அந்த பெரிய அவங்களுடைய இதில் மொபைலில் வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு புருஷன் மனைவி பிள்ளைகளோடு உட்காந்து கேட்டுகிட்டே இருக்கிற, பார்த்துட்டே இருக்கிறான், முழங்கால் படிட்டு. எப்படி எனக்கு தெரியும்னா, அதை உடனடியாகவே அவங்க அப்படியே ஒரு பிரிண்ட் எடுத்து எனக்கு இங்கே அனுப்பினாங்க. எல்லாம் அவங்க இருக்கிறதெல்லாம் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு வீடியோ எடுத்து ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் இதை கேட்க இங்கே ரொம்ப யூஸ் ஆகிருந்து பிரயோஜனமாக இருந்தேன். அப்போ தான் கவனிக்கிறேன், தேவ மக்கள் வீடுகளில் இருந்தாலும் பயபக்தியோடு தங்கள் வேலைகளை எல்லாம் மாற்றி வச்சுட்டு அந்த குறிப்பிட்ட நேரம் தேவ சமூகத்தில் அமருகிறார்கள். சபைக்குள் எப்படி நம்ம இருப்போமோ அதுபோல் உட்கார்ந்து கொண்டு மொபைல் இல்லை டிவியில் உங்களுக்கு கனெக்ட் பண்ண முடியும்னா டிவியில் கனெக்ட் பண்ண தெளிவாக நல்லா இருக்கும் கொடுத்துட்டு அப்படியே உட்கார்ந்து அதை முழுவதும் சேர்ந்து நீங்கள் கர்த்தர் அந்த பாடலையும் நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும், ஆராதனை இணைந்து கொள்ள வேண்டும், தேவ செய்தியும் நல்லா கேட்டு அதை கை கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தேவ செய்தி என்பது ஒரு நேரம் கேட்டு விடுவதற்குரியதல்ல, நமக்கு அது எப்பொழுதும் தேவையானது. யூடியூப்ல இருக்குன்னா தேடி அப்பப்போ டைம் இருக்கும்போது ஒவ்வொரு இதை போட்டு கேட்கணும். என்ன சொல்ல காரணம் என்ன? நம்ம வேதத்தில் வசனத்தான் பேச முடியும். ஆமென். உபதேசம் என்றால் அதற்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒழுங்குக்குள்ளதான் உபதேசங்கள் இருக்கிறது. சத்தியங்கள் என்ன நமக்கு பறந்து இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் குறிப்பிட்ட ஒரு ஒழுங்குக்குள்ளதான் வருமே தவிர வேதத்தின் ஒழுங்கை விட்டு வெளியே பேச முடியாது. நாங்கள் அப்போ சில நேரங்களில் செய்திகள் ஒரு முறை கேட்ட சுவையை ஒட்டி தான் வந்துட்டு இருக்கும். சில நேரம் அதே வீவை ஒட்டி தான் வந்து கொண்டிருக்கும். அதனால் ஏன்னா அந்த வசனத்துக்கு அந்த நேரம் அந்த விளக்கம் அப்படிதான் வந்தாக வேண்டும். வேற பல விளக்கங்கள் இருக்கும். ஆனால் தேவ பிள்ளைகள் அதை கவனமாக கேட்டு அதன்படி வாழ்வதற்கு உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதான் சத்தியத்தின் சத்தியம் என்னும் கச்சை, சத்தியம் என்னும் கச்சை ஆகிய சத்தியத்தை கேட்டு அதை கை கொண்டு வாழ்வதற்கு உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுக்கவில்லை என்றால் சத்துருவானவன் உங்க வீட்டு எல்கை பக்கம் வரவே மாட்டான். ஹல்லேலூயா. ஏன்? தேவ பாதுகாவல். அடுத்தபடியாக நீதி என்னும் மார்க்கவசம். ஒரு யுத்த வீரனுக்கு மார்க்கவசம் மிக முக்கியம். நாம் அதை பார்த்திருக்கிறோம். அல்லேலூயா. ஏனென்றால் அவனுடைய நெஞ்சுக்கு பாதுகாவல். குண்டு அடிச்சாலும் சரி, ஈட்டிட்டு குத்தினாலும் சரி, என்ன செய்தாலும் எங்க குத்தினாதான் பெரிய ஆபத்து. இங்க அதாக மார்க்கவசம். அல்லேலூயா. நெஞ்சுக்கு அம்பு பாயாதபடி பாதுகாப்பதுதான் மார்க்கவசம். அதுபோல ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருதயம் மிகவும் முக்கியம். அல்லேலூயா சொல்லுவோமா? நெஞ்சுக்குள் தான் இருதயம் இருக்கு, அதான் மார்க்கவசம். அல்லேலூயா. இருதயம் மிக மிக முக்கியம். வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள்ல 4வது அதிகாரம் 23 வசனத்தை வாசிக்கும் போது அங்கு இப்படியா சொல்லப்பட்டிருக்கிற, வாசிப்போமாக. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். உன்னுடைய இருதயத்தை நீ என்ன செய்யணும்? காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
நெஞ்சு பகுதிக்கு மார்க்கவசம் இருப்பது போல உடைய இருதயத்தின் சிந்தனைகளை, யோசனைகளை நீ பாதுகாக்க வேண்டும், கவனமாக சிந்திக்க வேண்டும். அதை குறித்து வேதம் சொல்லுகிறது, சத்துருவானவன் பல களையாகிய என்னது ஆயுதத்தை வைசலாண்ட. அல்லேலூயா. இருதயத்துக்கு நேராக, நெஞ்சுக்கு நேராக அம்பு எய்கிறது போல பல எண்ணங்களை, சிந்தனைகளை கொண்டு போடுவான். பல அவிசுவாச சிந்தனைகள், அருவருப்பான சிந்தனைகள், பயப்படுகிற சிந்தனைகள், சந்தேகமான சிந்தனைகள், இவைகளை எல்லாம் நம்முடைய இருதயத்துக்குள்ள கொண்டு போடுவான். அல்லேலூயா. நம்ம சில நேரங்களில் சில காரியங்களை உட்கார்ந்து சிந்திச்சுட்டே இருப்போம். பிரச்சனைகள் வரும்போது, போராட்டம் வரும்போது, பல குழப்பங்கள், மனபாரங்கள் வருவது சகஜம். ஆனால் அது இங்கே ஸ்டோர் ஆகிற அளவில் விடக்கூடாது. அம்பு நெஞ்சுக்கு நேரம் என்ன செய்யும்? கடந்து வருது உண்மை. ஆனால் அது என்ன செய்யணும்? பட்டவுடன் என்ன செய்யணும்? தெரிச்சு போயிடும். காரணம், கவசம் இருக்கு. இருதயத்தில் பல எண்ணங்களை சத்துரு கொண்டு போடுவான். பல பிரச்சனைகளை பார்த்து நம்ம பாரப்படுவோம். அந்த பாரத்தை இருதயத்தை சுமக்க கூடாது. அதை விட்டு நம்ம இருதயத்தை அகற்றி விட்டு அந்த இடத்துல அருமை ஆண்டவராய் இயேசுவை கொண்டு வரணும். அல்லேலூயா. காரணம், இயேசு ஒருவர் மட்டுமே ஜெயித்தவர். ஆமென். அந்த ஜெயித்த இயேசு உனக்குள்ள இருக்க வேண்டும். அப்ப சத்தியத்தை கை கொண்டு வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்குள் கர்த்தர் இருப்பார். ஆமென். பாருங்கள், இன்னும் பலவிதமான மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21 முதல் ஒரு சில வசனத்தை வாசிப்போம். மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனை. அதுக்கு முந்தின வசனம் வாசிப்போம். உள்ள இருந்து புறப்படுகிறது மனுஷனை என்ன செய்யும்? தீட்டுப்படுத்தும் சொல்லப்பட்டு. ஹல்லேலூயா. இருதயத்துக்குள்ளிருந்து புறப்படுகிறது ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையை என்ன செய்யும்? தீட்டுப்படுத்தும், கரைப்படுத்தும், தேவனுக்கு உகந்தவன் அல்லாதவனாய் மாற்றும். சிந்தனைகள் தேவனுக்கு பிரியமானவன் அல்ல என்ற ஒரு வாழ்க்கைக்கு நேரம் உன்னை கொண்டு போயிடும். இருதயத்தை காவல், மார்க் கவசம் முக்கியம். பல எண்ணங்கள், பல சிந்தனைகளை சத்துரு கொண்டு போடுவான். ஒரு பயத்தை கொண்டு போட்டுருவான், அவிசுவாசத்தை கொண்டு போட்டுருவான், கெட்ட எண்ணங்களை கொண்டு போட்டுருவான். வைசலான் இவளெல்லாம் உள்ள கொண்டு போட்டுட்டு நம்முடைய வாழ்க்கையே கெடுக்கிற அளவில் சத்துரு செயல்பட ஆரம்பிப்பான். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், இருதயத்துக்குள் இருந்து என்ன சிந்தனை? பொல்லாத சிந்தனை. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, மார்க்கவசம் தேவை. அல்லேலூயா. மார்க்கவசம் தேவை. தேவையில்லா சிந்தனை எங்க உள்ள நுழைய விடாத. சத்துரு கொண்டு போடுவான். உள்ள நுழைஞ்சிட்டா தூக்கி வெளியே போட்டுரு இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. வாசிப்போம். பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், பாவ சிந்தனைகள், வேசித்தனமான செயல்பாடுகள், கொலை பாதக எண்ணம், களவுகள், பொருளாசைகள், துஷ்டத்தனங்கள், கபடு, காம விகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதியீடு என்ன செய்யும்? புறப்படும். இதெல்லாம் உள்ள அந்த சத்துரு எய்கிற அம்பு எல்லாம் வருது. அதில் விபச்சார, வேசித்தனம் மட்டுமல்ல, பொருளாசை, பைசலாட் எல்லாம் அதில் சேர்ந்து வருது. ஆமென். அப்ப அந்த அந்த அதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியங்கள் எங்க இருக்கு? உள்ள இருந்து. வாசிப்போ. பொல்லாதவைகளாகிய இவைகள் எல்லாம் எங்க இருந்து? உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷன் என்ன செய்திருமா? தீட்டு கரைபடிய பண்ணீர். அப்படி என்றால் தேவனுக்கு அந்நியனாய் மாட்டீர். அப்படி என்றால் தேவனுடைய ராஜ்யத்தை இழக்கிற மனுஷனாய் மாற்றி போடும். அல்லேலூயா. ஆமென். அப்போ தேவனுடைய பிள்ளை எவ்வளவு தூரம் அவனுடைய இருதயத்தை காக்கணும்னு கர்த்தர் சொல்றாரு. கவனமா இருக்கணும். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க பைசலாட் தனியா சிந்திக்கணும். என் இருதயத்துக்குள் என்னென்ன எண்ணங்கள் வருது? காலையிலிருந்து சாயங்காலம் வரை நீங்க போறீங்க, வர்றீங்க, செய்றீங்க, எல்லாம் ஆண்டோட சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு உட்காரணும். பைசலாட் என்னென்ன சிந்தனைகள் எனக்குள்ள வந்தது, எதை எதையெல்லாம் யோசித்தேன், எதை எதெல்லாம் பார்த்தேன், எப்படி யோசித்தேன், எப்படி சிந்தித்தேன், இப்படியெல்லாம் நம்ம யோசித்து ஒன்னொன்னா ஆண்டோட சமூகத்தில் அறிக்கை பண்ணணும். ஆண்டவரே, இன்று பகலில் இன்ன மாதிரி சிந்திச்சேன், இன்னாரை குறித்து நான் இப்படி யோசித்தேன், இன்ன இடத்துல போய் நின்றுட்டு இருந்தேன், இன்னதை செஞ்சுட்டு இருந்தேன். ஆண்டவரே, என்னை தயவு செய்து மன்னிச்சிருங்க. உங்கள் ரத்தம் என்னுடைய இருதயத்துக்குள்ளே பாய்ந்து வரட்டும். எனக்குள் இருக்கிற எல்லா கரைகளையும் ரத்தத்தால் என்ன செய்ய கழுகி போடும். அப்பா,
என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடும் போது ஹல்லேலூயா, உங்கள் பாவம் ரத்தாம்பரம் போல சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தாவீது சொல்றான், ஆண்டவரே நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். பிரைஸ் தி லார்ட். என் பாவம் எப்படி என்னோட கண்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன்னு சொல்றான். ஹல்லேலூயா. என்னை ஈசோப்பினால் என்னை கழுவும், அப்பொழுது நான் சுத்தமாவேன்னு சொல்றான். அப்படி தேவனிடத்தை கதறுகிறான். ஹல்லேலூயா. வாழ்க்கையில பெரிய தவறு பாவம் செய்து விட்டான். ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் எச்சரித்த போது கதறுகிறான். தேவனுடைய வார்த்தை உன்னை தொடும் என்றால், தேவனுடைய வார்த்தை உன்னை எச்சரிக்கும் என்றால், அதே நேரம் முழங்கால் படியிடு. நாளை அல்ல, கர்த்தருடைய வார்த்தை உன்னை தொடும் என்றால், உன்னை இருதயத்தில் குத்தப்பட்டது என்றால் உடனடியாக உடனே ஒப்புக்கொடு. நாளை இல்ல அப்புறம் ஜெபம் பண்ணலாம் இல்ல, அந்த நேரம் தான் கர்த்தர் மனம் திரும்ப சொல்றாரு. ஆண்டவரே இந்த வார்த்தையின் மனிதன் பாவியப்பா, இந்த வார்த்தை மனிதன் கரை படித்தவனாக இருக்கிறேன், தகாத சிந்தைகளை என்னை மன்னிச்சிருங்க ஐயா. ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யும். தேவ பிள்ளைகள் கதறி ஜெபிக்கணும். நமக்கு உரிமையோடு நம்முடைய பாரத்தை இறக்கி உள்ளத்தை கொட்டி, நம்முடைய அறியாமைகள் குறைகள் கீழ்ப்படியாமல் பாவ பலவீனங்கள் எல்லாம் கொட்டி ஜெபிக்க ஆண்டவர் ஒருவர் தான் உண்டு. சத்துரு சில கலைகளை விதைச்சிருவான். ஆமே, பல சூழ்நிலை அல்லவா, எல்லாம் பல நிலையில இருந்துட்டு இருக்கு, பல பிரச்சனை வரும். தேவ மக்கள் அதன் மேல் ஜெயம் பெற்று ஆண்டோடு தாரிக்கணும். ஹல்லேலூயா. அதை சொல்லப்பட்டு ஆண்டு சொல்ல, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் தேவனிடத்தை நீ என்ன செய்யணும்? அன்பு கூறணும். ஹல்லேலூயா. இருதயத்தில் வேறொரு சிந்தைக்கு இடம் கொடுக்க கூடாது. முழு இருதயத்தோடு ஆண்டவரத்தை அன்பு கூறணும். முழு இருதயத்தோடு. அப்ப முழு இருதயத்தோடு அன்பு கூறுறேன்னா அவர் மேலே நமக்கு ஒரு பெரிய ஒரு ஏக்கம் இருக்கணும். ஆமென். நம்ம இருதய பூர்வமா ஒரு ஆளை நேசிக்கிறோன்னு வச்சுக்கிடுங்களா, உயிருக்கு உயிரா. அப்ப எவ்வளவு தூரம் நம்ம அதுல கவனமா இருப்போம் இல்லையா? நம்ம பிள்ளைகள் இருக்கட்டும், அல்ல நம்முடைய புருஷனா இந்த மனைவியா இருக்கட்டும், மனைவி அந்த புருஷன் மனைவியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அந்த அன்பு அதிகமாக இருக்குன்னா மற்றதுன்னா நம்ம பட்டுட்டு வரட்டும் விட்டுருவாங்க. அளவு கடந்த அன்பு, அதான் விஷயம். அல்லேலூயா. அந்த அளவு கடந்த ஒரு அன்பு ஒரு மேல் வைக்கிறோம் என்றாலே அவங்களுக்கு ஒரு கண் கலங்கின நம்மளால தாங்க முடியாது. அப்போ அந்த அன்பை யார் கேட்கிறா? ஆண்டவர் கேட்கிறார். அவர் மேல வைக்கணும் அந்த அம்மா. அப்ப எவ்வளவு யோசித்து பாருங்க. பிரைஸ் தி லார்ட். பல காரியம் இருக்கு. நம்ம வாசித்த மார்க்கில் மனுஷனுடைய இருதயத்தை கொடுத்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசுத்தனங்கள், கொலைபாதகங்கள், களவுகள், இதெல்லாம் ஒரு செக்ஷன். அடுத்தது பொருளாசை, இது ஒன்று வருது. அப்ப ஆண்டவருடைய முழு இருதயத்தை இடம் பிடிக்கிற பாவத்தில் நம்ம விழாம இருந்தாலும் இந்த காரியம் வந்துடும் நமக்குள்ள. ஏன்னா நம்ம உலகத்தில் வாழ்றோம், பல தேவைகள், பல கஷ்டம் இருக்கு. பொருள் ஆசை, நமக்கு தேவன் கொடுக்கிறத மிஞ்சி ஒரு ஆசை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சூழ்நிலைக்கு மிஞ்சி, நம்முடைய வருமானத்துக்கு மிஞ்சி, நமக்கு கிடைக்கும் இவ்வளவுதான், அதற்கு மிஞ்சி நம்ம போகுது ஆசை. பொருள் வேணும், பணம் நமக்கு வேணும் வாழ, ஆனா ஆசை தான் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆசை வந்து போச்சுன்னா அநியாயமாட்டும் நம்ம சம்பாதிப்போம். பண ஆசை வந்தாதான் கைக்கூலி வாங்கிறது, பண ஆசை வந்தாதான் அதிக லாபத்துக்கெல்லாம் விற்கிறது. லாபம் வேணும், ஆனா லாபத்தை மிஞ்சி போறதான் ஆபத்து. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்க, இந்த இது என்ன தடுப்பூசியா, இந்த டைம் தடுப்பூசி, இந்த இது என்ன முகக்கவசம் இல்லை, இந்த முகக்கவசம் எல்லாம் எத்தனை ரூபாயா? 4 ரூபாயா தானே? 4 ரூபாய். இது எத்தனை ரூபாய் விற்றாங்க? 10 ரூபாய் 20 ரூபாய்க்கெல்லாம். அப்போ சட்டப்படி என்ன, கிடைக்காத ஒரு சூழ்நிலை வந்தா கூட தேவனுடைய பிள்ளைகள் உனக்குரிய அந்த லாபம், கவர்மெண்ட் விதித்த லாபம் 4 ரூபா, அதான். அதுக்கு மேலே நம்ம போறனாலே ஆண்டவருடைய எல்கையை விட்டு போறேன்னு அர்த்தம். புரியுதா இல்லையா? தேவப்புள்ள கவனமா இருக்கணும். நமக்கு 2 ரூபா தான் லாபம்னு கவர்மெண்ட் வச்சிருக்கா, அது போதும். இல்லை நீ அதிகமான விலைக்கு கொடுத்து விற்கிறியா, அதுக்கு மேலே 2 ரூபா லாபம் வச்சிருக்கு. பேசுறா, தேவ பிள்ளை கவனமா இருக்கணும். அல்லேலூயா. அதான் விஷயம். தேவன் சில ஒழுங்கு, பொருளாசையும் பொருள் ஆசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடு. என்னது? சிலவங்களை பேசினா எப்படிதான் கபடு. இந்த கபடு எங்க இருக்கிறது? சத்துரு எய்கிற அம்பு உள்ள
கபடாதான் பேசுவான். சரி பேசுறேன், நம்மளை பார்த்தாலே தூரத்தில் பார்ப்போம், பார்த்துட்டு பார்க்காத வரையும் நிற்பான். தூரத்தில் பார்ப்பான், பார்த்துட்டு இந்த வாரம் பாரு நேற்று அப்படி நிற்பான். வந்துட்டு நம்மளை பார்த்தோம்னா எப்போ வந்தீங்க, எங்கே வந்தீங்க, அவன் நம்ம நேரமே வந்தாரங்கன்னு பார்த்தாச்சு. இப்போ இதெல்லாம் கேட்கணும் அக்கப்படி தானே. நான் கவனிக்கவே இல்லை, எவ்வளோ பச்சை போய் அது அங்கே வாரத முதல்ல பார்த்தாச்சு. பார்த்துட்டு கூட நிற்கிறோட என்ன செய்யாச்சு, பேசியாச்சு. இந்த வாரம் இன்னார் வாரம் அப்படி என்ன செய்யணும் தெரியல. அப்புறம் எங்கேயோ பார்த்துட்டு நிற்கிற மாதிரி மொபைல் பார்த்து நிற்கிறது. நம்ம பக்கத்தில் வந்தால் நம்ம சரினா கவனிச்சிருக்க மாட்டோம். பக்கத்தில் வந்துட்டு என்னப்பா எப்போ வந்த, எங்கேருந்து வர, நான் கவனிக்கவே இல்லையே, பார்த்தீங்களா, இது கபட்டு உத்தியோ வேலை தானே. இந்த நடிப்பு ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் இருந்தா உன்னை கத்தப்பட மாட்டார். கவனமா இருக்கணும். தேவனுக்கு உனக்குரிய தொடர்பை துண்டிக்கிறவர் அம்பு வைசரார். ஹல்லேலூயா. கர்த்தர் பிள்ளை கவனமா இருக்கணும். ஓகே. காம விகாரமும் பெருமையும் மதிகேடும் பாருங்க. வன்கண் தூஷணம், அடுத்தது என்ன, பெருமை. சத்துரு அம்பு பெருமை. பெருமையில சாத்தான் விழுந்தது, லூசிபர் விழுந்ததே பெருமையில. அல்லேலூயா. பெருமை மனமேட்டிமை என்பது எந்த காரணத்தினாலும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நமக்கு என்ன இருக்கோ இல்லையோ அது மேட்டர் கிடையாது. மற்றவர்கள் முன்பதாக தன்னை பெருசாக காட்டக்கூடாது. பேசலாம். இப்பொழுது இந்த நாட்களில் சில அரசியல்வாதிகளை குறித்து நல்ல புகழ்றாங்க. ஓகே, நான் வரவேற்கிறேன். அவங்க உண்மையாகவே இருக்கிறாங்கன்னு நான் சந்தோஷப்படுறோம். பேசலாம். ரொம்ப தாழ்மையாக ஏழை மக்கள்கிட்ட போய் உட்காந்து கூட உட்காந்துட்டு ரொம்ப அவங்கள போல உட்காந்து, ஆனால் ஒரு ஆச்சரியமான, அதெல்லாம் தேவையான ஒரு நல்ல மனத்தாழ்மை. எல்லா அதிகாரிகளுக்கும் எல்லா நாட்டை ஆள்றவங்களும் அந்த மாதிரி எண்ணம் இருந்துச்சுன்னா நாடு சொர்க்கமாக மாறிடும். அல்ல, நான் அதை பாராட்டேன். அந்த மாதிரி நல்ல காரியங்களை நான் ரொம்ப சந்தோஷப்படும். பரவாயில்ல, இப்படிப்பட்ட ஆட்கள் நல்லது, அவங்கள ஆண்டு ஆசீர்வதிக்கட்டும் என்ன நம்ம நினைப்போம். பைசலா. இப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்குள் இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள், பெருமை வரக்கூடாது. அல்லேலூயா. என்னதான் நமக்கு தேவன் செய்தாலும் அந்த பெருமை என்பது இருக்கக்கூடிய. சில சொல்லுவோம், நாங்கள்லாம் இப்போ முதல்ல சர்ச்சைக்கு வரும்போதெல்லாம் இப்படியே இருந்தோம், சரிதான். இப்போ எல்லாம் நாங்கள் எல்லாம் இப்படியே பழைய மாதிரிலாம் பாஸ்டர் ஏதாவது சொன்னால் அதெல்லாம் நம்மளால் கேட்டுட்டு இருக்க முடியாங்க. எப்படி நாங்கள் சர்ச்சைக்கு வரும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம், எப்படி இருந்தோம் எல்லாம் இருந்தோம், சரிதான். அப்போ பாஸ்டர் என்ன பேசினா, திட்டினார், புத்தி சொன்னார், கடிந்து கொண்டாரு தான் கேட்டோம். இப்போ எல்லாம் அப்படியெல்லாம் முடியாது. நாங்கள் எல்லாம் நெட்டெல்லாம் தரையை போட்டு கழுத்தை போட்டு இந்த ஸ்க்ரூ டிரைவர் போட்டு திருக்கின மாதிரி எல்லாம் டைட் பண்ணி எல்லாம் இது பண்ணி பேசுவாங்க. கணக்கு கூட்டி பார்த்தா மொத்தமாக தட்டி சொல்கிறதான் கொஞ்சம் இருக்கும் கையில். இருக்கிற கெட்டு விட்ட பார்த்தா ஐய அதெல்லாம் பிசாசுக்குரிய, தூக்கி வெளியே போடுயா சோத்திரம். அந்த மாதிரி மோசமான கெட்ட புத்தி பெருமையை நீ வச்சிட்டு இருக்கிறது வரையிலையும் அது தேவனுக்கு எதிரான ஒரு செயலாக மாறிவிடுகிறது. பேசலாம். நிறைய ஆசீர்வாதத்திற்கு நம்ம இழக்க வேண்டி வரும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை கவனமா இருக்கணும். பேசலாம். ஆமென். அப்போ அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு, ஆண்டவராய் இயேசுவை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோட அன்பு கூற வேண்டும் இடத்துல. ஆமென். பிரைஸ் தி லார்ட். வாழ்க்கையில் வெற்றிக்கு தோல்விக்கு மிக முக்கியமான ஒரு பகுதி இருதயமே. அந்த இருதயம் தான் உன் வாழ்க்கையில வெற்றியை நிர்ணயிக்கும், தோல்வியை நிர்ணயிக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்ருவாகிய சாத்தானுடைய இருதயத்தை கைப்பற்ற முயற்சி பண்ணுவான். அதான் விஷயம். இருதயத்தை கைப்பற்றிட்டா உனக்குள் இருந்த ஆண்டவரை வெளியே தள்ளிடலாம். அதான் விஷயம். தேவனுடைய பிள்ளைகளை கவனமா இருக்கணும். அதனால நான் சொல்ல, பிலிப்பியர்ல அவனுடைய 4வது அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, எவைகளோ, அவைகளையே சிந்திங்க. இருதயத்துக்குள்ள வேற வேதத்துக்கு புறம்பான எண்ணம் வேண்டாம். ஆமென். அவிசுவாசமானது வேண்டாம், அருவருப்பான சிந்தை வேண்டாம், பிறருக்கு தீங்கு செய்ய வேண்டாம் சிந்தை வேண்டாம், பெருமையான எண்ணம் வேண்டாம். ஹல்லேலூயா. தேவன் அதை சொல்லுகிறார். ஆமென். அதை சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பிள்ளைகள் உங்களுடைய இருதயத்தை குறித்து மிக கவனமாக இருக்க வேண்டிய அவசியம். பிரைஸ் தி லார்ட். அது மார்க்கவசம். அதை 1 தெசலோனிக்கேயர் 5:8 வாசிக்கும் போது வாசிப்போமாக. பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து, பாருங்க, பகலுக்குரியவர்களாகிய
நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும், விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசம். எவ்வளவு அழகா இருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசம், அன்பு. அன்பு என்றால் சாதா அன்பு எல்லாம் சொல்லப்பட்டிருப்பது. ஆண்டு சொன்னாரு பைசலால், உன்னை நீ நேசிப்பது போல பிறரை நேசிப்பார். அதான் அன்பு. பைசலால் ஒரு வலி வருதுன்னா நமக்கு வருகிற வழியாக பிறருடைய வலியை நினைக்கணும். பசி இருக்குன்னா நமக்கு இருக்கிற பசியை போல பிறருடைய பசியை நம்ம நினைக்கணும். அதாக தன்னை போல் பிறரையும் நேசி, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதனால சொல்லப்பட்டு அதனுடைய 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4 ஒரு சில வசனத்தை வாசிப்போமாக. அன்பு நீடிய சாந்தம். இதெல்லாம் நமக்கு மார்க்கவசத்தில் உள்ளது. அல்லேலூயா சொல்லுவோமா? மார்க்கவசத்தில் உள்ளது. அல்லேலூயா. அன்புக்கு என்ன இருக்கு? நீடிய சாந்தம். அப்போ மார்க்கவசம் அணிந்தவர்களுடைய குணங்கள், பிறரிடத்தில் பாராட்டுகிற அன்பு இப்படி வெளிப்படுகிறது. அன்பு நீடிய சாந்தமும் தயவு உள்ளது. பிறரிடத்தில் அந்த அன்பு என்ன செய்யும்? தயவு காட்டு வைக்கும். அன்றுகிட்ட போக வைக்காது. ஏதாவது சூழ்நிலை நெருக்கமா கஷ்டமா ஏதாவது பார்க்குறது, சரி பரவாயில்ல, ஐயோ என்ன பண்ற, தயவு காட்ட வைக்கும். தயவு உள்ளது. அடுத்தது அன்புக்கு பொறாமை இல்லை. அன்புக்கு என்ன இல்லை? அடுத்தவங்க நல்லா இருந்தா தப்பா எடுக்க மாட்டோம். சிலருக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு நல்லா இருக்கிறாங்கன்னு மற்றவன் பார்த்துட்டாலே அவன் மூஞ்சே ஒரு மாதிரி புகை அடிச்சது மாதிரி மாறிடுறான். பேசலாட். யாராவது கொஞ்சம் முன்னேறிட்டாங்க, ஏதோ கொஞ்சம் 10 ரூபா கையில் சம்பாதிக்கிற மாதிரி வந்துட்டாங்கன்னா பார்ப்பாங்க, என்னடாப்பா ஒரு டைப்பா. அப்போ அவங்கள பற்றி நல்லா பேசினா பிடிக்காது. ஓ என்ன அவரை பற்றி பேசுறதுக்கு அப்படி ஒரு எண்ணம். அது பேர் அந்த பொறாமை. அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப இருதயத்துக்குரிய எச்சரிக்கையா இருக்கணும். அன்புக்கு பொறாமை இல்லை. தன்னை புகழாது. தன்னை புகழ வேண்டும் என்று ஒரு எண்ணம் வந்துடும். என்னை பற்றி எதுவுமே பேசல, இப்படியெல்லாம் நினைப்பான். நிறைய காரியங்கள் சர்ச்சை விஷயத்திலும் சரி, பொது பிரகடனத்தாலும் சரி, அவர்களை புகழ்த்தி பேசுனா அப்படா நம்மளை எப்படி புகழ்த்தி பேசிட்டா அப்படி உடனே மீசையை முறுக்கிட்டு நம்ம யாரும் தெரியுமா என்ற ஒரு எண்ணம் அங்கே வந்துடும். தற்புகழ்ச்சி. அடுத்தது இருமாப்பா இராது. வணங்காம, அதாவது கீழ்ப்படியாம ஒரு மாதிரி எனக்கெல்லாம் தெரியும் ஒரு சிந்தை. அடுத்தது அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தை சகிக்கும். போதும் பேசுறோம். அல்லேலூயா. அப்போ இந்த குணங்கள் எல்லாம் அது மார்க்கவசம். அதுதான். ஆமென். அப்போ இந்த எண்ணங்கள் வேறு ஏதாவது நம்ம அதில் நேரமாக பார்த்தவர்கள் எண்ணங்கள் நமக்கு கொண்டு இருக்கும் என்றால் அதை தூக்கி வெளியே போட்டுட்டு ஹல்லேலூயா இவைகளை உள்ள வைக்கணும். இவைகளை உள்ள வைக்கணும். இந்த வசனத்தை எடுத்து வாசித்து 1க்கு 4 முறை படித்து தியானிக்கணும். தியானித்து, ஆண்டவரே என்னிடத்து இந்த அன்பு இல்லைப்பா, நீடிய சாந்தம் இல்லை ஆண்டவரே, தயவு இல்லைப்பா, என்னை பொறாமல் உள்ளவனை நான் இருக்கிறேன், அப்பப்பா எனக்கு தற்புகழ்ச்சி நான் விரும்புகிறேன், இதெல்லாம் மன்னிச்சிருங்க. இந்த மாதிரியெல்லாம் நம்ம வசனத்தை வாசித்து நமக்கு நேராக சொல்லணும். அல்லேலூயா. வசனத்தை சும்மா வாசித்து கர்த்தர் மேய்ப்பராக நான் தாட்சியடை அவனை புல் சொல்லிட்டு போகிறதில்ல. அல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் என்று படித்தாலும் அவர் என் மேய்ப்பராக இருக்கிறாரா என்று பார்க்கணும். நான் தாட்சி அடையேன், கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராக இருந்தால் எனக்கு தாட்சி, அதாவது குறைவு ஏற்படாது, தேவன் சரியாக என்ன நடத்துவார். இந்த மாதிரி தியானம் பண்ணி விசுவாசித்து அறிக்கை பண்ணணும். வசனத்தை வாசிப்பது என்றாலும் சரி, வசனத்தை கேட்பது என்றாலும் சரி, இப்படி தான் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். அப்போ நம்ம யோசிக்கணும், சங்கீதக்காரனுக்கு கர்த்தர் மேய்ப்பராக இருந்ததாக இல்லை நம்ம சிந்திப்பது, இந்த கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறாரா, அதான் சிந்தை. அந்த வசனத்தை அவர்களுக்கு சொன்னார் என்றல்ல, அதே வசனத்தை நமக்கும் சேத்தான் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தேவன் அப்படிதான் நினைக்கணும். வசனத்தை 1ஆம் சங்கீதத்தை எடுத்துட்டா, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடாமலும் பாவிட அப்படின்னா அவனு பரியாசக்கர் உட்காராமலும் வாசித்துட்டு போயிடுவோம். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாதே. அப்போ நான் துன்மார்க்கர் ஆலோசனை கேட்க போறேனா என்னதான் பார்க்கணும். வசனத்தை நான் சங்கீதம் வாசித்து விட்டேன், வசனம் படித்து விட்டேன், முடிஞ்சு. அதல்ல, அப்படி படிக்க சொல்லல ஆண்டவர். அந்த வசனம் உன்னோடு பேசுது. பைபிள் தியானிக்கும் போது அந்த வசனம் உன்னோடு பேசுகிறது.
அல்லேலூயா, அதான் விஷயம். அல்லேலூயா, தேவனுடைய பிரார்த்தனை கவனமா இருக்கணும். ஓகே, அப்ப இப்படிப்பட்ட நிலையில் பைசலாட் நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்க வேண்டியதற்கு, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்வதற்காக. ஆமென். நம்முடைய வாழ்க்கை என்னென்ன காரியம் பார்த்தோம்? சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், 2 காரியங்களை பார்த்திருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். நேரம் போனதுனால அடுத்த நாளைக்கு அடுத்த செய்தியை நான் உங்களுக்கு தொடர்ந்து போடுகிறேன். ஆமென். அல்லேலூயா. அன்னபுரம் சத்தியம் என்னும் கச்சை, நான் உங்களுக்கு சொன்னேன் சத்தியம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு அதன்படி ஒரு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஆமென். சத்தியத்தின்படி நீ வாழ்வாய் என்றால், ஆமென், சத்துரு உன்னை நெருங்க முடியாது. ஆமென். நீ உன்னுடைய தேவன் உனக்கு கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரம், பரிசுத்த அலங்கார வஸ்திரம், இவைகள் எல்லாம் பாதுகாக்கப்படும். ஆமென். கர்த்தருக்காக எந்த இடம் இருக்க, சத்தியத்தை கை கொண்டு வாழ்கிற மனுஷன் யாரா இருந்தாலும் எங்கேயும் வெட்கப்பட மாட்டான், பயப்பட மாட்டான், நிமிர்ந்து நிற்பான். ஏன்னா என்னோடு கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தியத்தை கை கொள்கிற தேவ மக்களோடு கர்த்தர் இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை சொன்ன ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து எல்லா இந்த நாட்கள் நடக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், எந்த நெருக்கமானாலும் சரி, அவைகளுக்கெல்லாம் உன்னை விலைக்கு பாதுகாக்க தேவனை கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். நீதி என்னும் மார்க்கவசம் மிக முக்கியம். இருதயத்தின் சிந்தனைகளை காத்து கொள்ளுங்கள். தேவன் துக்கப்படுகிற நிலையில் உள்ள எந்த காரியத்தையும் உள்ள வைக்காத. மார்க்கவசம் முக்கியம். சத்தனுடைய இருதயத்தை கை கொள்ள பார்ப்பான். இருதயத்தை கை கொண்டால்தான் உன் வாழ்க்கையை அவன் கரைப்படுத்த முடியும். அதான் நம்ம வாசித்தோம், மனுஷனுடைய இருதயத்துக்கு கொண்டு புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும், அப்படின்ற அழிக்கும், தேவனுக்கு அந்நியனாய் மாற்றும், நரகத்துக்குரிய நபராய் உன்னை கொண்டு போகும். அவன் இருதயத்தை எல்லா காவலோடு இருதயத்தை காத்துக்கொள். அவன் வேத வசனத்தை கேட்ட நாம் பேசலாம், தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆமென், ஆண்டவரே என்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது, இந்த சிந்தனை எனக்குள்ள வருகிறது, இந்த எண்ணத்தோடு நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் சிலுவைந்து வடிந்த உங்கள் ரத்தத்தை நான் என்னுடைய இருதயத்தை கழுவுங்கப்பா, சுத்த இருதயத்தை எனக்கு தாரும் என்று தேவ சம்மதமாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எல்லாரும் முழங்கால் படிக்கிடுவோம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஓ பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தை நம்ம முற்றிலும் அர்ப்பணிப்போம். ஊகந்த காணிக்கையா ஒப்பு கோடு தேனையா, சுகந்த வாசனையா நோகந்து மகிழுமையா, ஓகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நோகந்து மகிழுமையா, தகப்பனே உம்மிடத்தில் தகன பலியாரே, தகப்பனே தகன பலியாரே, அக்கினி இறக்கி வீடோ ஒற்றிலும் எரித்து வீடோ, அக்கினி இறக்கி வீடோ ஒற்றிலும்
நாட்களை கர்த்தர் நம்மளோடு பேசுகிற வசனத்தின்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். சத்ரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராய் போராடும் போது அவைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் நமக்கு தேவை. 2 காரியங்களை பார்த்து சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம். ஒரு தேவனுடைய பிள்ளை சத்தியத்தை கை கொண்டு அதன்படி ஜீவிக்கும் போது ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை நீ வாழ முடியும். தேவனுடைய பாதுகாவல் உனக்கு உன் குடும்பத்திற்கு இருக்கும். நீதி என்னும் மார்க்கவசம். இருதயத்தை அபகரிப்பதற்காய் சத்துரு செயல்படுவான். பல சிந்தனைகளை போட்டு எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கும். மார்க்கவசம் மிக முக்கியம். சத்ரு எந்த ஒரு தேவனுடைய பிள்ளைகளையும் விழத்தல்ல. முதலாவது விதைக்கிற களையை இருதயத்தில் தான் விதைக்கும். இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள். மார்க்கவசம் முக்கியம். கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் அந்த வசனம் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நாங்கள் ஆராதிக்க உடைய நாமத்தை உயர்த்த கிருபை செய்வோம். ஆண்டவரே, சத்ருவை மேற்கொள்ள, சாத்தானுடைய தந்திரங்களை நாங்கள் மேற்கொள்வதற்கு சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தில் 2 காரியங்கள். ஒன்று சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம். 2 எங்களுக்கு மிக முக்கியம். எங்களோட கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றிகரமாக நாங்கள் ஓட செயல்பட இவைகள் எங்களுக்கு தேவை என்பதை வேதத்தின் வாயிலாக நாங்கள் அறிந்து கொண்டோம். இதன்படி நாங்கள் ஜீவிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். யாரெல்லாம் வசனத்தை மூலம் தங்களை அர்ப்பணிக்கிறார்கள் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பெரிய காற்று செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே மூலமே ஆத்துமாவே கர்த்தரிஸ்தோ அவர் சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாய் தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் அன்பினைக்கு நம் அனைவரோடும் கூட இன்றும் என்னும் சதா காலங்களும் கர்த்தர் வருகை மட்டும் இருப்பதாக. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்.